இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தடைக்காலம் முடிந்து மீன்பிடி தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கொடியசைத்து வழி அனுப்பிய முதலமைச்சர் ரங்கசாமி. சட்டமன்றம் கூட்டம் எப்பொழுது? முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி பதில். புதுச்சேரி அருகே மருந்து கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடும் போலீசார். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பின்னர் இன்று கடலுக்கு சென்ற மீனவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து கொடியசைத்து படகுகளை அனுப்பி வைத்தார். மேலும் அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்றம் கூடுவது குறித்து அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கடலில் மீன்வளத்தை பெருக்க ஆண்டுதோறும் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் நேற்று ஜூன் 13ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. இந்த நிலையில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த நிலையில் இன்று 61 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்றனர். மேலும் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி படகுகளுக்கு பூஜை செய்து புனித நீர் ஊற்றி பச்சை கொடி அசைத்து படகுகளை கடலுக்கு அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் பதவியேற்பு முடிந்த பிறகு சட்டமன்ற கூட்டம் எப்பொழுது தொடங்கும் என அறிவிக்கப்படும் எனவும் நியமன சட்டமன்ற உறுப்பினரை நியமிப்பது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். பதிவு எடுத்த பிறகு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் நம்ம சட்டத்தை கூட்டலாம். எப்போ கூட்டணுமோ அப்போ கூட்டணும். அதாவது எப்பொழுதுமே இந்த அரசானது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சியெல்லாம் கலந்து ஆலோசித்து அதன் அடிப்படையில் முடிவுகள் எடுத்து நியமனங்கள்லாம் போடப்படும். நன்றி. புதுச்சேரி அருகே உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் மருந்து கடையை உடைத்து 57,000 ரூபாய் பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகளை கொள்ளையடித்த வாலிபர்களை சிசிடிவி காட்சிகளுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் இர்ஃபான். இவர் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் அருகே மருந்து கடையுடன் கூடிய கிளினிக் நடத்தி வருகிறார். நேற்று வழக்கம் போல் இரவு மருந்து கடையை மூடி சென்றுள்ளார். இன்று காலை கடையை திறக்க வந்தபொழுது கடையின் பூட்டுகள் உடைந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இர்ஃபான் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்தபொழுது கடையின் உள்ளே வைத்திருந்த 57,000 பணம், ஐபோன் மற்றும் விலை உயர்ந்த மாத்திரைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்தது சென்றுள்ளனர். மேலும் கடையின் உள்ளே இருந்த டிவியையும் உடைத்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து இர்ஃபான் கோட்டக்குப்பம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்தும் கை ரேகைகளை பதிவுகளை வைத்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளில் 3 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்து பூட்டை உடைத்து உள்ளே செல்வதும் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்வதும் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்ற போர்வையில் அதிகாரிகள் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம் என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின்படி பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள், நகராட்சியினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போர்வையில் வியாபாரிகளை மிகவும் அவமானகரமாகவும், திருடர்களைப் போல் மோசமாக நடத்துவதாகவும், மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும், கொடூரமான முறையில் நடந்து கொள்வது அரசுக்கு சரியல்ல. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அமைச்சர்கள் இன்றும் முழுமையாக பதவி ஏற்காத சூழ்நிலையில் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்லாமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறேன் என்ற போர்வையில் பேனர்களை உடைப்பது, கடைகளை உடைப்பது என்று மிகவும் மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரிகளின் ஆதரவோடுதான் இந்த ஆட்சி அமைந்துள்ளது. இந்த வியாபாரிகள் கொடுக்கும் வரியில்தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது. அதிகாரிகள் இப்படி கடுமையாக நடப்பது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதோ திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இருப்பது போல் தெரிகிறது.
வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அதிகாரிகள் உண்மையை சொல்லி இதற்கான விளக்கத்தை பெற்று ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கான அரசாங்கமும் வியாபாரிகளுக்கான அரசாங்கமும் தான் இந்த அரசாங்கம் என்று அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சியினருடன் இணைந்து ரத்த தானம் வழங்கினார். ஜூன் 14ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உயிர்களை காக்கும் நோக்கிலான உலக இரத்த தான தினம் கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசு பொது மருத்துவமனையில் சிறப்பு இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். தொடர்ந்து ரத்த தான நிகழ்வில் பங்கேற்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து ரத்த தானம் அளித்தார். தொடர்ந்து ரத்த தானம் அளித்த கட்சி நிர்வாகிகளுக்கு மருத்துவமனை மருத்துவர் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து ரத்த தானம் அளித்ததற்கான சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா ஐபிஎஸ் தலைமையில் நடந்தது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற போக்குவரத்தை சமாளிப்பதற்காக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்று வருகின்ற மக்கள் மன்ற கூட்டத்தொடரில் பொதுமக்கள் அவரவர்களின் குறைகளை உயர் அதிகாரிகளை சந்தித்து அதற்கு தீர்வு காணும் வகையில் ஏற்பாடு செய்து பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதிக்கு நிகராக வளர்ந்து வருகின்ற வில்லியனூர் பகுதியில் தினந்தோறும் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். மேலும் சில பகுதிகளில் நெரிசலை போக்குவரத்து கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு சில பகுதிகளில் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு சமாளிப்பது போன்ற பல்வேறு யோசனைகளை நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா கலந்து கொண்டு பொதுமக்களிடையே ஆலோசித்தார். பின்னர் மக்கள் மன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதற்கு உடனடி தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இதில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார், உதவி ஆய்வாளர் சந்திரசேகர், ஆனந்தவேல், போக்குவரத்து காவல்துறையினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிரான அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்களை கண்டுபிடித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமிய சிறுமிகள், பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி கிளை சார்பில் சிறுமியர் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வில்லியனூரில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சுல்தான்பேட்டையில் இருந்து தொடங்கிய பேரணியை தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் ஃபெரோஸ் கான் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முக்கிய வீதிகளின் வழியாக சென்று வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே நிறைவு பெற்றது. இதில் இஸ்லாமிய சிறுமிகள் உட்பட பெண்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். சிறுமியர் பாதுகாப்பை சமூகத்தின் பொறுப்பு, பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பினர். மேலும் அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் மொழியின் சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் 100 பேர் இணைந்து காபி துகள்களை கொண்டு 100 சதுர அடி காபி ஓவியத்தை வரைந்து உலக சாதனை படைத்தனர். தமிழ் வாழ்க்கை வழிகாட்டல் மற்றும் மற்ற பயிற்சி அமைப்பை சேர்ந்த 100 பயிற்சியாளர்கள் இணைந்து காபி துகள்களை பயன்படுத்தி 100 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான காபி ஓவியத்தை உருவாக்கினர். தமிழ் மொழியின் சிறப்பையும் பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 100 நபர்கள் தலா 1 சதுர அடி அளவிலான 100 தனித்தனி ஓவியங்களை உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைத்து 100 சதுர அடி பரப்பளவிலான காபி ஓவியமாக அமைத்தனர். இந்த சாதனையை விர்ச்சுவல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது.
இந்நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களான முனைவர் சசிரேகா சந்திரசேகரன் மற்றும் சுகந்தினி பாலாஜி ஆகியோர் சார்பாக சான்றிதழ் பெற்றுக் கொள்ளப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுடன் புதுவை மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு. அப்பொழுது உடனிருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். காரைக்கால் அருகே கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட வரிசை தட்டு ஊர்வலம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று பல்வேறு பழ வகைகள் மற்றும் அம்மனுக்குரிய பூஜை பொருட்களுடன் வரிசை தட்டு ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் 200க்கும் மேற்பட்ட வரிசை தட்டுகளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்தில் மேல தாளங்களுடன் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மனை தரிசனம் செய்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் பிறந்த நாளை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்தினார். விழுப்புரம் மாவட்ட திமுக சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் திமுகவிலிருந்து விலகி தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் கண்ணமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேரி ஊராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் விழுப்புரம் மாவட்டம் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் சம்பத்குமார் தான் வகித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் பதவி மற்றும் அனைத்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்து நேற்று தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். மேலும் இனி எனது முழு பணியையும் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி என அவர்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் கருநிலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் பாஜகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகிய மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். இதற்கான இணைப்பு நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களாக இணைந்தனர். புதிதாக இணைந்தவர்களை அமைச்சர் ஆனந்த், பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான ஆதவர்ஜுனா, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகளான செந்தில்குமார் மற்றும் மோரிஸ் ஆகியோர் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் நடைபெற்றது.
புகாரா தேவையா அழையுங்கள். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஞானப்பிரகாசம் நகர் பகுதியில் புகார் மற்றும் தேவைகளுக்கு தொகுதி சார்பில் அறிவிக்கப்பட்ட தொலைபேசி எண் தொடர்பான நோட்டீஸை அப்பகுதியில் உள்ள வீடுகளில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஓட்டினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். தடைக்காலம் முடிந்து மீன்பிடி தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கொடியசைத்து வழி அனுப்பிய முதலமைச்சர் ரங்கசாமி. சட்டமன்றம் கூட்டம் எப்பொழுது? முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி பதில். புதுச்சேரி அருகே மருந்து கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடும் போலீசார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.